இவ் அரங்கத்திலே கூடியிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற் கண் வணக்கம். இன்றைய பேச்சின் தலைப்பு என்னவென்றால் நவராத்திரி விரதம். சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம். மனிதனுக்கு தேவையான ஆற்றலையும் அதீத தேவையையும் சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நவராத்திரி விரதம் 9 நாட்களுக்கு நடைபெறும். மனிதனுக்கு முக்கிய தேவைகளான கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றையும் வேண்டி அதற்கு அதிபதிகளான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை போன்ற சக்தி அம்சங்களை வழிபடுதலே இவ்விரதத்தின் நோக்கமாகும். முதல் 3 நாளும் வீரத்தையும் தைரியத்தையும் நோக்கி துர்க்கையை வழிபடுதல், அடுத்த 3 நாட்களும் கல்வியையும் சகல யானங்களையும் நோக்கி சரஸ்வதியை வழிபடுதல். நவராத்திரி விரத காலங்களின் போது எண்ணெய் தேய்த்து முழுகுதல் தவிர்க்கப்பட்டுள்ளது. அதே போல் ஊசி நூல் கொண்டு எதையும் தைத்தலும் கூடாது. புரட்டாசி சனி விரதமாக நவராத்திரி விரதம் வரும் பொழுது நாம் நீராடி எண்ணெய் தேய்த்து முழுகுதலே தவிர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஊசி நூல் கொண்டை தைப்பதும் கூடாது. இந்துக்களின் சமய தத்துவங்களை உணர்த்த நவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகின்றது. உதாரணமாக நவராத்திரி விரத காலங்களின் போது மனிதர்கள் விரதம் காப்பார்கள். இதன் மூலம் பசி என்ற உணர்வை மக்கள் உணர்வர். நவராத்திரி விரத காலங்களின் போது மனிதர்கள் விளக்கு, தீபம் போன்றவற்றை ஏற்றி வழிபடுதல் சிறந்ததாக குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் வீடு, ஆலயம், பாடசாலை போன்றவை அழகாகவும் துப்புரவாகவும் காணப்படுவதன் மூலம் அழகின் முக்கியத்துவத்தை பற்றி மக்கள் அறிவர். நவராத்திரி விரதத்தை கொண்டாடுவதன் மூலம் 3 தேவியார்களின் பூரண அருள் கிட்டட்டு